முல்லைத்தீவில் இந்திய அரசின் பங்களிப்புடன் உருவாக உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை இலங்கை அமைச்சர்கள் ஆய்வு செய்துள்ளதாக கிரிக்கெட் சங்க தலைவர் உதயசீலன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தமிழர்கள் அதிகம் வாழும் வடக்கு பகுதியில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க இந்தியா உதவ வேண்டும் என பிரதமர் மோடியிடம் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சனத் ஜெயசூர்யா கோரிக்கை விடுத்தார். தற்போது முல்லைத்தீவில் இந்திய அரசின் நிதி உதவியோடு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கியிருப்பதாக கிரிக்கெட் சங்க தலைவர் உதயசீலன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கும் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்குவதற்காகவும் கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்பட இருப்பதாக கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு பகுதியில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பது தொடர்பாக இலங்கை அமைச்சர்கள் ஆய்வு நடத்தியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஏன் முல்லைத்தீவுக்கு இந்த மைதானம் அவசியம் என்று சொல்லி சொன்னா, நாங்கள் எல்லா விதத்திலையும் இது ஒரு மிகப்பெரிய மாவட்டமா இருந்தாலும் பொருளாதார ரீதியால போரால பாதிக்கப்பட்ட அந்த அடிப்படையிலும் இங்க உள்ள இளைஞர்கள எதிர்கால நோக்கத்திலையும் அடிப்படையாக கொண்டதோட மட்டுமல்லாமல் வடக்குக்கும் கிழக்குக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கேந்திர முக்கியத்துவம் உள்ள இந்த முல்லைத்தீவுல ஒரு தேசிய ரீதியிலான மைதானம் வர வேண்டும் என்ற அடிப்படையில தான் நாங்கள் இந்த முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். இதற்கான வரைவுகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட அந்த வரைவு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்துக்குரிய மாதிரியாக அது வரையப்பட்டிருக்குது. அதற்குரிய இடவசதிகளோட என்ன மாதிரி என்று போட்டிருக்கோம். நாங்கள் குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு வந்திருக்கிறோம். துணை தூதரத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சும் அவர்களையும் உள்ளிட்டு அவர்களால் நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு சாத்தியப்பாடுகளை ஆராய்கிறதுக்காக அடுத்த மாதம் வர இருக்கணும்.